சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னுடைய குழந்தை சொல் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப அடம் பிடிக்கிறான் சார், என்ன பண்ணுறது அப்படி நினைக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் முதல்ல ஒரு விஷயத்தையே புரிஞ்சுக்குங்க. குழந்தைங்க எப்படி உங்கள் பேச்சு கேட்க நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி குழந்தைங்களோட பேச்சு நீங்கள் கேளுங்க. குழந்தைங்கிட்ட உட்காந்து பேசுங்க, இது என்ன தேவைன்னு கேளுங்க, அந்த குழந்தைய எண்ணங்களை புரிஞ்சுக்குங்க. அப்படி நீ புரிய ஆரம்பிச்சாலே அந்த குழந்தைகள் உங்கள் மேலே ஈடுபாடு வரும். அம்மாட்ட நம்ம சொன்னால் கேட்பாங்க, அப்பா கிட்ட சொன்னால் செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை குழந்தைக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிறதெல்லாம் குழந்தைங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. குழந்தைங்களுக்கு வந்து டைம் டேபிள் போய் கொடுங்க. இது தூங்குற டைம், இது சாப்பிட்ற நேரம், இது ஹோம் ஒர்க் பண்ணுற டைம், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து டைம் டேபிள் போட்டு பக்குவப்படுத்தி கொடுங்க. குழந்தைங்களுக்கு ஒரு டிசிப்ளின் உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலாக குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த குழந்தையோட உட்காந்து பேசுங்க, ஸ்கூல் போய்ட்டு என்னென்னு கேளுங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா குழந்தைங்களும் உங்க கூட நேரத்தை ஒதுக்க தயாராவாங்க. நீங்கள் சொல் பேச்சு கேட்க தயாராவாங்க. நீங்கள் குழந்தைகளை அவாய்ட் பண்ணி மற்றவங்கள்ட்ட குழந்தைகளை ஒப்படைக்கிறதுனாலையோ, இல்லை இந்த குழந்தைங்களை உனக்கு ஏதாவது தெரியுமா பாய மூடு அப்படின்னு குழந்தைய திட்டுறதுனாலையோ குழந்தைங்களும் அதே மனநிலையில் இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதையும் குழந்தை கேட்க மாட்டாங்க. ஸோ குழந்தைங்க உங்கள் பேச்சு கேட்கணும், நீங்கள் குழந்தைங்க பேச்சு கேட்க ஆரம்பிங்க.